இப்போ ஜாதகத்தை பற்றி நானும் நீங்களும் பேசலாம். இப்போ நட்சத்திரங்கள், ராசிகள், இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் கல்யாணம் நடக்குங்க, நடக்காதுங்க. இப்போ கேது பயிற்சி ஆச்சு, ராகு பயிற்சி ஆச்சு, இப்போ நடக்கும் எதிர்பாராத காதல் திருமணம் நடக்கும். அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம் உனக்கு வந்து 19 வயசு பொம்பள பிள்ளைக்கு இப்போ திருமணம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா உங்கள் பொண்ணு லவ் பண்ணுது. இது நம்ம 2 பேரும் ஒரு ஜாதகங்களோ, இல்லை கிரகங்களோ, இல்லை நட்சத்திரங்களோ, இல்லை பாவங்களோ, இல்லை ஆதிபத்தியமோ, இல்லை சாரமோ, தசாபுத்தியோ, இல்லை நம்ம என்ன வேணாலும் அதை பற்றி பேச முடியும். இது நம்ம 2 பேருடைய தனிப்பட்ட ஒரு ஏன்னா ஒரு ஜோதிடர்களுக்கு புரியும். இப்போ ஜோதிடர் நான் என்ன பேசினாலும், அதில் நீங்க என்ன பேசினாலும் ஜோதிடருக்கு புரியும். ஆனா, ஒரு பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய இந்த ஜாதகம், கிரகம், நட்சத்திரம் இந்த மனிதர்கள் வாழ்க்கை எப்படி இயங்குது, எப்படி இயக்குது? அத புரிய வைக்கணுங்கிறது தான் இந்த நூலோட நோக்கம். ஏன்னா எல்லா சாமானிய மக்களும் இத பயன்படுத்தணும். சாமானிய மக்களுக்கு இது பயன்படணும். இத எப்படி இந்த கிரகங்கள் நம்மள எப்படி ஆட்டி படைக்குது அப்படிங்கிறதுக்காக, இந்த உடலோட இயக்கங்கள் எப்படி இருக்கு, மனதோட இயக்கங்கள் எப்படி இருக்கு, இந்த உடலும் மனதும் சேர்ந்து ஒரு மனிதன் எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது, அதுதான் இந்த நிகழ்வு. இந்த ஆசைகள் எப்படி நம்மள மனிதன ஆட்டி படைக்குது. இந்த ஆசைகள் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் தூண்டல், துலங்கல் செய்யுது அப்படிங்கிறதுக்கான 1000 1000 கேள்வி. இது எல்லாருக்கும் பயன்படுங்கிறதுக்காக தான் கிரகங்கள பத்தி நான் இதில பேசவே இல்ல. நட்சத்திரங்கள பத்தி பேசவே இல்ல. ஆனால் எல்லாமே கிரகம், நட்சத்திரம் தான் பண்ணுதுங்க. அப்படிங்கிறத நம்ம உணர வைக்கிறோம் அதில.